வாடகை வீட்டுல ஒருத்தர் ஃபேமிலியா 10 வருஷமா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டு மேல் போர்ஷன்ல புதுசா ஒரு கப்பிள் குடி வராங்க. யாருக்கார வீட்டு வாசல்ல நிறுத்தணும்னு ஆரம்பிக்கிற சண்டை கடைசியா கொலை வரைக்கும் போகுது. இந்த படத்தோட பேரு பார்க்கிங். நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படம். இவர் பேரு தான் ஈஸ்வர். வீட்டோட மேல் போர்ஷனை வாடகைக்கு ஓகேவான்னு பார்க்க வந்திருக்காரு. தன்னோட பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃபுக்கு வீட்டோட பிக் அனுப்ப அவங்களுக்கும் வீடு பிடிச்சு போக உடனே ஈஸ்வர் வீட்டை ஓகே பண்ணி உடனே குடியும் வந்துடுறாங்க. அதே வீட்டுக்கு கீழ் போர்ஷன்ல இருக்க இவர் பேரு தான் இளம்பருதி. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு. இவருக்கு ஒரு மனைவி, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு 10 வருஷமா பீஸ்ஃபுல்லா ரெண்டுக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரே வீட்டுல இருக்கிறதுனால ஈஸ்வரும் பருதியும் அவங்களோட ஃபேமிலியும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் ஈஸ்வர் பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக கஷ்டமா இருக்கேன்னு கார் ஒண்ணு வாங்கிடுறாரு. அங்கிருந்துதான் இந்த படத்தோட ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டு வாசல்ல ஒரு கார் நிறுத்தத்தான் இடம் இருக்கு. பருதி பைக் தான் வச்சிருந்தாலும் அவரால் ஃப்ரீயா பைக் எடுத்துட்டு போயிட்டு வர முடியல. ஒரு நாள் மார்னிங் ஈஸ்வர் காரை எடுக்கும் போது காரு சைட்ல கிராக்க பாக்குறாரு. எப்படி நடந்திருக்கும், நான் நிப்பாட்டுறப்ப நல்லா தான் இருந்துச்சேன்னு பருதி கிட்ட கேட்க அவரும் எப்படி தம்பி வீட்டுக்குள்ள நிறுத்தின கார்ல கிராக் ஆயிருக்கும்னு ஈஸ்வர் கிட்டயே கேக்குறாரு. ஆக்சுவலி அதை பண்ணதே பருதி தான். ஆனா அவருக்கு தெரியாம தான் பண்ணிருப்பாரு. வண்டிய கஷ்டப்பட்டு நைட்டு நிறுத்தினதுனால தெரியாம இடிச்சிருப்பாரு. ஈஸ்வர் ஆபீஸ்க்கு கிளம்ப லேட் ஆயிடுச்சுன்ற டென்ஷன்ல இவள கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்கன்னு பருதி கிட்ட சண்டை போட ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு ஈஸ்வர் லேட் நைட்ல ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. பருதி கார் நிப்பாட்டுற இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. ஈஸ்வர் லேட் நைட்ல ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு பைக்கை ஓரமா நிறுத்திட்டு காரை நிப்பாட்டுறாரு. இனிமேதான் பிரச்சனை சீரியஸ் ஆக போகுது. நிப்பாட்டின பைக் ஈஸ்வர் போனதுக்கு அப்புறம் தானாகவே கீழே விழுந்துருது. அத காலையில பாக்குற பருதி வேணும்னு ஈஸ்வர் வண்டியை தள்ளி விட்டுருக்கான்னு வாக்குவாதம் பண்றாரு. இந்த பிரச்சனை வீட்டு ஓனர் வரைக்கும் போகுது. ஹவுஸ் ஓனரும் அந்த இடம் கார் நிறுத்துறதுக்கு தான் சொல்லிட பருதிக்கு ஈகோ டச் ஆயிடுது. நேத்து வந்தவனுக்காண்டி 10 வருஷமா இருக்கிற என்னைய அவமானப்படுத்திட்டான்னு நைட்டு முழுக்க யோசிக்கிறாரு. காலையில அவர் போற முதல் இடமே கார் ஷோரூம். எதையுமே சிக்கனமா செய்யணும்னு இவ்வளவு நாள் பைக் வச்சிருந்த பருதி பைக்கை வித்துட்டு ரெடி கேஷ்ல காரை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு பார்க்கிங்ல கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. இப்போ ஈஸ்வர்னால எதுவும் சொல்ல முடியல. வேற வழி இல்லாம காரை வெளியில நிறுத்துறாரு. அவரு நிறுத்துற நேரம் காக்கா பாத்ரூம் போயிடுது. அப்படி இல்லைன்னா போற வரவெல்லாம் இடத்த அடைச்சுக்கிட்டு காரை நிப்பாட்டுறியான்னு ஈஸ்வரை திட்டிட்டு போறான். இதுவே ஈஸ்வருக்கு ஒரு பெரிய டார்ச்சரா இருக்கு. இப்போ ரெண்டு பேருக்குமே யார் காரை பார்க்கிங்ல நிப்பாட்டணும்னு ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு காரை நிறுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு பேருமே சேம் டைம்ல கார்ல வர பார்க்கிங்ல விடுற போட்டியில ஈஸ்வர் நிப்பாட்டிடுறாரு. பருதி கண்ட்ரோல் இல்லாம போய் சொருகிடுறாரு. அந்த கோவத்துல பருதி கல் எடுத்து கண்ணாடியை உடைக்க ரெண்டு பேருக்குமே அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை பெருசாகிருது. ரெண்டு பேரு ஃபேமிலியில இருந்தும் வந்துடுறாங்க. ஏரியாவே சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குது. அப்ப ஆத்திரத்துல பருதி கெட்ட வார்த்தையில ஈஸ்வரோட அம்மாவை பத்தி திட்ட பதிலுக்கு ஈஸ்வர் கோவத்துல பருதியை அரைஞ்சிடுறாரு. அதுல கீழே விழுந்து வேட்டியெல்லாம் வந்து பருதிக்கு அவர் வயசுக்கும் இத்தனை நாள் காப்பாத்தி வச்ச மரியாதை எல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிருது. அந்த பகைய தீர்த்துக்க பருதி தான் பொண்ணு அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஈஸ்வரை ஜெயிலுக்கு அனுப்பி பதிலுக்கு அவமானப்படுத்துறாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல ஈஸ்வர் ஜெயில இருந்து வந்து பருதியை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு பிளான் போடுறாரு. அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்மள கெஸ் பண்ண வச்சிருக்கிற படம் தான் இந்த பார்க்கிங்.